வணக்கம். இன்னைக்கு நாம தேவகோட்டை நகர சிவன் கோவில் சித்திர திருவிழாவின் 9ஆம் நாள் தேர் திருவிழா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல இருக்க தேர் விநாயகருக்கான தேர், சின்ன தேர் அழகா இருக்கு சிட்டு போல. அடுத்த தேர் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பெரிய தேராக இருக்குது. விநாயகர் தேர் கோல்டு கலரில் இருந்தது. இது மர வேலைப்பாடோடு இருந்தது. இந்த தேர் தான் அடுத்து இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய பெரிய தேர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குள்ள தேர். சிவபெருமான் தேருக்கு தீபம் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேர் புறப்பட போகுது. அதுக்காக ஒவ்வொரு சாமிக்குமே தீபம் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ சிவபெருமானோட தேர் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட தேர். மீனாட்சிக்கு இப்போ தீபம் காட்டுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா தேரும் கிளம்ப தயாராகிடுச்சு. தீபம்லாம் காட்டிட்டு கிளம்புறாங்க. ஒவ்வொரு தேராக கிளம்புது. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். பிள்ளையார் தேருக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. இங்கேருந்து நமக்கு ராஜகோபுரம் பளிச்சுன்னு தெரியுது. தேர் ஊரணிக்கரையில் எதிர்ப்புறத்துலேருந்து கிளம்புது. நம்ம அங்கே தான் இருக்கோம் எல்லோரும். இப்போ தேர் கிளம்ப போகுது. எதிர்ப்புறத்தில் ராஜகோபுரம் 2 நம்ம இப்போ பார்த்தோம். மக்கள் வெள்ளத்தை பார்த்திங்கன்னா தெரியும். எவ்வளோ பேர் புறப்புற இடத்துல நின்றுட்டுருக்காங்க. எல்லா சந்துகள்லேயும் கூட அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே புறப்புற இடத்துக்கே வந்திருக்கவங்க நிறைய. இப்போ தேர் புறப்பட போகுது. சிவபெருமானோட தேருக்கு முன்னாடி ஒரு மேலதாளம் ஒரு குரூப் வாசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இது மீனாட்சிக்கு முன்னாடி இருக்க மேலதாளக்காரங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 2 தேருக்குமே தனித்தனியாக மேலக்காரங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருமே மேளம் நாதஸ்வரம் எல்லாம் வாசிச்சுட்டு போயிட்டுருக்கதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மாலை சூரியன் மறைகிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர் அந்த நேரத்தில் கரெக்டாக புறப்படுது. தேர் புறப்பட்டதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே திருவிழா கடை வச்சுருப்பாங்களே அவங்களெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு அக்கா கையில் பிள்ளைங்க தலையில் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக லைட்டிங்கோட ஹெட்பேண்ட் வைக்கிற மாதிரி வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. 2 விதமான ஹெட்பேண்ட் இருந்தது. அதில் அந்த ஃப்ளவர்ஸோடு இருந்த ஹெட்பேண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தேர் திருவிழாவுக்கு வந்திருந்த ஒரு குட்டி பையனோடைய சேட்டையும் நம்ம இப்போ பார்க்குறோம். அவன் ரொம்ப சூப்பராக பேசினான். நம்ம யூடியூப்புக்கு முகத்தை காட்ட மாட்டேன்னு திருப்பி நிற்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ வந்து மீனாட்சியோட தேரை வடம் பிடிக்கிறதா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பெண்கள் தான் அதிகமாக வடம் பிடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தேர் வந்து கிளம்பிடுச்சு. முன்னாடி வந்து சிவபெருமானோட தேர் போயிட்டுருக்கு. இது வந்து மீனாட்சியோட தேர். இதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்து நாதஸ்வர கலைஞர்கள் வந்து தனி ஆவர்த்தனை வாசிக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மேளக்காரங்களும் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். மீனாட்சி தேருக்கு பின்னாடி இது வந்து சப்பரத்தில் சண்டிகேஸ்வரரும் வராரு. சண்டிகேஸ்வரரை இப்போ நம்ம வந்து பார்த்து வணங்குறோம். தேவகோட்டையில் வெளிமுத்து என்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரித்யங்கரா தேவி கோவில் குழுவினர் தான் வந்து இங்கே வந்து பானக்கம், மோர், தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த வெளிமுத்தியில் இருக்க பிரித்யங்கரா தேவி கோவிலில் சித்திரை பஞ்சமி விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கோயில் பார்க்காதவங்க அந்த கோயிலும் போய் நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய அந்த பந்தல் நீர்மோர் பந்தலில் தான் இப்போ நம்ம வந்து பானக்கம் சாப்பிட்டோம். பானக்கம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வழக்கம் போல் திருவிழானா திருவிழா கடையும் இருக்கும் இல்லையா. இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டர்லேயே வந்து இவ்வளோ நீளமாக இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாமே கட்டி இவர் வந்து விற்றுட்ருக்கதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது. அதனால தான் அந்த இது கடையும் நான் வந்து இப்போ எடுத்தேன். எல்லா விளையாட்டு ஜாமானையும் வச்சு அந்த வண்டி தேரோடு அதுவும் நகர்ந்து போகிற மாதிரி அவர் பிளான் பண்ணி வந்திருக்காரு. நீளமாக வச்சுருக்காரு பாருங்கள். தேரோடு நம்ம பின்னாடி வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இருட்டிடுச்சு. இரவு வெளிச்சத்தில் லைட்டில் சாமி எப்படி ஜொலிக்குதுங்கிறதான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லா பக்கமுமே மக்கள் வெள்ளம் நின்று அங்கங்கே நின்று பார்க்குறாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வரவழைச்சு அவங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறதே நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளுடைய ராஜகோபுரத்தில் மின் விளக்கு அலங்காரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
இந்த பக்கமும் நீர்மோர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். மீனாட்சி தேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக மீனாட்சி அலங்காரம் பண்ணி கூடவே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. தேர் வந்து முனை திரும்பும் போதெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சதுக்காக இப்படி ஒரு கட்டை வச்சு அந்த தேருக்கு சக்கரத்தில் வந்து வச்சு அவங்க கொண்டு வந்து பத்திரமா வந்து தேரை திருப்புறதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க வந்து அந்த இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நிறைவாக நாம் வந்து வான வேடிக்கைகள் வந்து ராஜகோபுரத்துக்கு மேலே வெடிக்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.